வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். இப்போ நான் சுண்டல் பண்ணுறேன். தண்ணியில் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ நான் வேக வச்சுட்டு சுண்டல் பண்ணுறேன். வேக வச்சு எடுத்துக்கிறேன். சுண்டல் வெந்துருச்சு. நல்லா இது மாதிரி குலைவாக இருக்கணும். இங்கே பாருங்கள், வெந்துருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் தாளித்து, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை வதக்கி தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கிறேன். இது பேச்சுலர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாளிக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சொன்னால் ஈவினிங்கில் வந்து இது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேச்சுலர் சமைக்கிறதுக்கு. இதே மாதிரி கருப்பு கலர் சுண்டல், மொச்சக்கொட்டை, பாசிப்பயிறு எல்லாமே இந்த ரெசிப்பியில் செய்யலாம். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதனால் இது சாமிக்கு சுண்டல் பண்ணுறேன். அப்படியே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை எடுக்கிறேன். சுண்டல் போட்டுக்கிறேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வேக வச்சோம்னா சில சமயம் சுண்டல் வேகாது. அதனால் வேக வச்ச பிறகு தான் போடணும். அவ்வளோதான். தேங்காய் பூ போடுறேன். அவ்வளோதாங்க. இதை எடுத்து வச்சிடலாம். சுண்டல் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸி ரெசிபி இது. இப்போ எடுத்து வச்சிட்றேன். அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.